பாருங்கள், நேற்று தேங்காய் வெட்டும் போது கொத்தவக்காரங்க வெட்டும் போது வீடியோ போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டு இது பாருங்கள். முன்னையெல்லாம் இது வாங்கிக்குவாங்க. இது ஒரு மட்டை வந்து 2 ரூபா வரைக்குமே வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பாருங்கள், இதெல்லாம் எல்லாமே இப்போ வந்து நெருப்புக்கு தான். யாருமே எதுவுமே அள்ளிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கூட அள்ளிட்டு போகிறதில்ல. இதெல்லாம் வெட்டிட்டு மீதி பாருங்கள், அங்கே பாருங்கள் குமிச்சு வச்சுருக்குது. அதை எடுத்து அந்த குழி பக்கத்தில் இருக்குது இல்லைங்களா, அந்த குழியில எல்லாம் மட்டையெல்லாம் போட்டு அது மேலே யூரியா 1 கிலோ யூரியாவை போட்டு அப்படியே மண் போட்டு லைட்டாக தண்ணி விட்டுட்டா அது அப்படியே காப்பித்தூள் மாதிரி மக்கி போயிடுதுங்க. காப்பித்தூள் மாதிரியே ஆகி போயிடுது. காப்பித்தூள் மாதிரியே இருக்கும் நீங்கள் கையில் அள்ளுனீங்கன்னா. ஏன்னா அதில் வந்து காளான் வரும், அது வந்து சாப்பிடக்கூடாது, அது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ வேலை பாருங்கள், என்ன வேலைப்பாங்க. விவசாயம்லாம் ரொம்ப 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 கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் விவசாயம்தான். ஆனால் ஒரு மனோதத்துவ டாக்டர் சொல்கிறாரு, என்கிட்ட வந்து அதிகமாக மனோதத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க வந்து விவசாயிங்க இல்லை, விவசாயிங்க எல்லாருமே வந்து மனச்சோர்வை அடையிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. அவர் தப்பாக புரிஞ்சிகிட்ருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை, அவ்வளோ வேலை இருக்குது. அதனால் அவங்க வந்து மனச்சோர்வில் எங்கே போய் அடையிறது? ஏதாவது யோசிச்சா தானே மனச்சோர்வு அடைய முடியும். இங்கே யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை விவசாயிங்களுக்கு. பாவங்க விவசாயிங்கள்லாம்.